அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில ஏற்படும் மறதியை சரி செய்யும் சஜ்தாக்கள் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது. அப்துல்லா பின் புகைனா அப்படிங்கிற நபித்தோழர் அறிவிக்கிற இந்த நிகழ்வு, தொழுகையில நாம ஒரு சின்ன செயலை மறந்துட்டாலும் பதற்றப்படாம அதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி செய்யலாம் நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்குது. முதலாவதாக, ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்தும் போது 2வது ரக்காத் முடிஞ்சதும் உட்காராம தவறுதலா அப்படியே எழுந்துட்டாங்க. நபிகளாருக்கே இந்த மாதிரி ஒரு மறதி ஏற்பட்டதுங்கிறது, மறதி ஒரு சாதாரண மனித இயல்புதானும், அதனால தொழுகையோட புனிதம் கண்டிப்பா கெட்டுவிடாதுன்னு நமக்கு உணர்த்துது இல்லையா? இரண்டாவதாக, தொழுகை வழிநடத்துற இமாம் உட்காராம எழுந்ததை கண்ட மக்களும் எந்த குழப்பமும் அடையல, தொழுகையும் பாதியில முறிக்கல. அவங்களும் இமாம பின்பற்றி அப்படியே சேர்ந்தே எழுந்தாங்க. இமாம் தவறு செஞ்சா நாம என்ன செய்யணும்னு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகத்துக்கு இது ரொம்ப தெளிவான ஒரு பதில தருது. இறுதியாக, தொழுகையை முடிக்கிற அந்த சலாம் கொடுக்கிற தஸ்லீம மக்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்துல அதுக்கு முன்பாகவே நபிகளார் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொன்னாங்க. அவங்க உட்கார்ந்த நிலையிலே 2 சஜ்தாக்கள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் தஸ்லீம் கூறி அந்த தொழுகையை நிறைவு செஞ்சாங்க. தொழுகையில சின்ன சின்ன மறதிகள் ஏற்பட்டால் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் தொழ தேவையில்லை. முடிவில் செய்யப்படுற இந்த 2 சஜ்தாக்கள் மூலமாவே அந்த தவறை முழுமையா ஈடு செய்து விடலாம் அப்படிங்கறதாங்க இதுல நம்ம கத்துக்கிற மிக முக்கியமான பாடம்.